கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். உலகத்துல மனுஷங்க அன்றாட வாழ்க்கையில பேரு, புகழ், பணம், எல்லோர காட்டிலும் உயர்ந்த நிலை, எல்லோருக்கும் மத்தியில உயர்ந்த அந்தஸ்துன்னு இதுவே நமக்கு முக்கியம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியாப்பட்டவைகளுக்காகவே தங்களுடைய நாட்கள், மாதங்கள், வருடங்கள்னு முழு மூச்சா பிரயாசப்படுறாங்க. இப்படி பிரயாசப்படுறவங்க கடைசியில எல்லாவற்றாலும் திருப்தி அடைஞ்சிட்டாங்களான்னு கேட்டோம்னா இல்லைன்றதுதான் நிதர்சனமான உண்மை. பணம், புகழ்னு ஓடுனவங்களுடைய முடிவு தோல்வியிலையும் விரக்தியிலையுமே முடிஞ்சிருக்குது. ஏன், ரட்சிக்கப்பட்டவங்க கூட உலகத்துல மற்றவங்கள போல பணம், பொருள், பெருமை, செல்வாக்குன்னு நிலையில்லாத காரியங்களுக்காக வாழ்நாள் முழுவதும் ஓடுறவங்களா பிரயாசப்படுறவங்களா காணப்படுறாங்க. நம்மள ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நாம கூட இந்த மாயத்துல சிக்கி இருக்கக்கூடும். அதனால இன்னைக்கு தேவ சமூகத்துல உட்கார்ந்து நேரம் எடுத்து இத பத்தி கற்றுக்கொள்ளலாம். நாம உபயோகிக்கக்கூடிய செல்லுலார் போன்கள்ல முதன்மையானது ஆப்பிள் பிராண்ட் போன்கள் தான். உலகத்துல முதன்மையான அந்த ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவர் ஸ்டீவ் ஜாப் ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவர் உலக பணக்காரர் வரிசையில முதல் வரிசையில இருந்தவர். உலக கோடீஸ்வரர்கள்ல அவர் பேர் நிச்சயம் முக்கியமான ஒண்ணு. அவர் தன்னுடைய கடைசி நாட்களை ஒரு மருத்துவமனையில கழிக்க வேண்டியதா இருந்துச்சு. அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி பேசிய இறுதி வரிகள் இதுதான்: நான் வணிக உலகுல வெற்றியின் உச்சத்தை அடைஞ்சிருந்தேன். பிறருடைய பார்வையில என்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமானது. ஆனா நான் கண்ட உண்மைய உரக்க சொல்ல ஆசைப்படுறேன். பணமும் வசதிகளும் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்றத இறுதியில தான் அறிஞ்சுக்கிட்டேன். இதோ இந்த மரண தருவாயில நோய் படுக்கையில படுத்துக்கிட்டு என் முழு வாழ்க்கையையும் திரும்பி பார்க்குற இந்த தருணத்துல வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச அங்கீகாரங்கள், பணம், புகழ், இது எல்லாம் செல்லா காசா, அர்த்தமற்றதா மரணத்தின் முன்னாடி தோற்று போய் நிற்கிறத நான் உணர்றேன். இந்த இருள்ல என்னுடைய உயிரை தக்க வைக்க போராடிட்டு இருக்கக்கூடிய மருத்துவ இயந்திரங்களினுடைய மெல்லிய சத்தங்கள் மட்டும்தான் என்னுடைய காதுகள்ல ரீங்கரிக்குது. கடவுளினுடைய மூச்சு காற்றையும் மரணத்தையும் ரொம்ப பக்கத்துல நான் உணர்றேன். வாழ்க்கையில நாம வாழ்றதுக்கு போதுமான பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் பணத்துக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களையும் சம்பாதிக்க தொடங்கணுன்றது இப்பதான் எனக்கு புரியுது. அதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. அதை விட்டுட்டு பணத்தை மட்டுமே நோக்கமா கொண்டு ஓடக்கூடிய மனுஷங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கைய போல முற்றிலும் வேறு திசையில திரும்பிடுது. பணத்தால நாம உண்டாக்கி இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும் வெறும் பிரம்மைகள் தான். நான் சம்பாதிச்ச பணம் எதையுமே இங்க கொண்டு வர முடியாது. உங்க பணத்தை வச்சு நீங்க என்ன வேணும்னாலும் வாங்கலாம். ஆனா அந்த பணத்தின் மூலியமா உங்களுடைய வலிய, உங்க துயர யாராலையும் வாங்கி கொள்ளுமாறு செய்ய முடியாது. பணத்தின் மூலம் வாங்கக்கூடிய பொருட்கள் தொலைஞ்சிட்டா மறுபடியும் வாங்கிடலாம். ஆனா உங்களுடைய ஜீவனை தொலைச்சிட்டா அதை ஒருபோதும் பணத்தால வாங்க முடியாது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை எப்போ வேணும்னாலும் முடிவுக்கு வரலான்றத நினைவுல கொள்ளுங்க. தேவனையும் நிலையான வாழ்வுக்குமான வழியை தேடுங்கன்றதுதான். ஆம் பிரியமானவர்களே, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரரா இருந்தவருடைய வார்த்தையை கவனிச்சிங்களா? அவரால எல்லாவற்றையும் சம்பாதிக்க முடிஞ்சது. ஆனா நிலையான சந்தோஷத்தை சம்பாதிப்பதற்கான வழி பணமோ புகழோ இல்லைன்றத தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய பிரயாசத்தினால இந்த உலகத்தின் உச்சத்துக்கே போறாங்க. ஆமா, பிரசங்கி 2:4-7 11 சொல்றபடி, நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன், மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர்கள் பிறந்தார்கள், எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா இருந்ததுன்னு நாம கூட கடைசியில சொல்லிடலாம். ஆனா நம்மள எச்சரிக்கும்படி நமக்கு முன்னாடி பல முன் உதாரணங்களை வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துல நாம நிலையா இருக்கும்படி எதையும் செஞ்சிட முடியாது. ஆனா இந்த உலகத்துல இருக்கும்போதே
நிலையான வாழ்வுக்காக நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி வாழலாம். அது மட்டுமே இந்த உலகத்துல வெற்றிக்கான வழி. அவரோட நடக்கிறது, அவரைப் போல நடப்பது, அவருக்காக நடப்பது, அவரால நடப்பதுன்னு யார் ஒருத்தர் வாழ்றாங்களோ அவங்க மட்டுமே நிஜமான மற்றும் நிலையான வெற்றி வாழ்க்கையை பெற்றிருக்க முடியும். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அவன் ஆத்துமா நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமில்லைன்றத நாம நிதானிச்சு உலகத்துக்காக ஓடுறதுல இருந்து விலகி தேவன் நமக்கு நியமிச்சிருக்கக்கூடிய ஓட்டத்துல இலக்க நோக்கி ஓடுவோம். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். பவுல் சொல்றத போல, நான் வீணாக ஓடினதும் பிரயாசப்பட்டதும் இல்லைன்ற மகிழ்ச்சி நமக்கு உண்டாயிருக்கட்டும். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.